கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியிலே அடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றியும் துதி சோத்திரங்களை கூட இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலின் சுவிசேஷ பயணம் என்ற தலைப்பின் கீழ் தொடர் பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலன் பவுலுடைய இந்த சுவிசேஷ பயணத்தை குறித்ததான பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அநேகமான இந்த பாடங்கள் நம்ம அன்பு சகோதரர் சார்ல்ஸ் ரசல் அவர்கள் எழுதின ரீப்பரின் பாடத்திலிருந்து நாம் தேர்வு செய்த பாடங்களாக இருக்கு. அப்போஸ்தலன் பவுலுடைய இந்த சுவிசேஷ பயணத்தை குறித்து சகோதரர் எழுதின பாடங்களை நாம் தேர்வு செய்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடத்துடைய இந்த அப்போஸ்தலன் பவுலுடைய சுவிசேஷ பயணம் என்ற இந்த தொடர் பாடத்தின் ஒரு கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 அதிகாரம் 27 மற்றும் 28 அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். அது போன பாடத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் மர்மமான வழிகளில் செயல்படுகிறார் என்ற ஒரு தலைப்பில் நாம் பாடம் பார்த்தோம். காட் மூவ்ஸ் இன் அ மிஸ்டீரியஸ் வே. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது அப்போஸ்தலன் பவுலை நாம் பார்க்கும்போது அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் ராயரிடம் முறையிடுவதாக அபயமிடுவதாக அவருடைய வேண்டுகோளின்படியே அகிரிப்பா ராஜா என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அகிரிப்பா ராஜாவும் பெஸ்துவும் பவுலை இத்தாலியாவுக்கு, அதாவது ரோம் தலைநகரமான இத்தாலிக்கு அவரை அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த பயணம் ஒரு கப்பல் பயணமாக இருந்துச்சு. கடைசி பயணம் பவுலுடைய ரோமுக்கான ஒரு பயணமாக இருந்துச்சு. இந்த பயணம் பவுலுடைய செசரியாவிலிருந்து அவருடைய ரோமை நோக்கிய ஒரு கப்பல் பயணம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு பயணத்துக்குள்ள சகோதரர் பவுலுங்க நம்ம அப்போஸ்தலன் பவுலுங்க சிக்கிக்கொண்ட காரியத்தை குறித்து முதலாம் கடந்த பாடத்தில் நாம் பார்த்திருந்தோம். அதாவது இத்தாலிக்கு போகும்படியாக பவுல் அனுப்பப்பட்டார். அவரை யூவிலியூ என்ற ஒரு நூற்றுக்கு அதிபடத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டார். அவரும் அவரோடு கூட இன்னும் சில கைதிகள் அங்கே ரோமை நோக்கி அவங்களுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இல்லைங்களா கடந்த பாடத்தில். ஸோ அது நம்ம இது வரைக்கும் நம்ம வந்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது செசரியாவிலிருந்து அவங்க புறப்பட்ட அந்த பயணம் தொடர்ந்து பார்க்கும்போது சைப்ரஸ் தீவு மூலமாக கடந்து அப்படியே கிரேத்தா தீவு வரைக்கும் வந்ததாக பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கிரேத்தா தீவு வரைக்கும் நம்ம வந்திருந்தோம். கிரேத்தா தீவில் அப்போஸ்தலன் பவுல் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அதாவது இந்த காலம் ஒரு மழை காலமாக இருந்துச்சு, அது மாரி காலமாக இருந்தது, வின்டர் சீசன். ஸோ இந்த காலகட்டங்களில் கப்பல் பயணம் ஒரு ஆபத்தானதாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் இந்த பயணத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறாரு. அதாவது இந்த லேசையா என்ற ஒரு பட்டணத்தில், கிரேத்தா தீவில் இருந்த லேசை என்ற பட்டணத்தில் அவங்க கடைசியாக தங்குறாங்க. அங்கே பவுல் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த பயணம் நமக்கு ஆபத்தாக இருக்குது, இந்த நேரத்தில் கப்பல் பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும்போது அவங்க என்ன செய்யறதில்லை, அதுக்கு அவங்க நம்புவதில்லை. அதாவது அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலுடைய வார்த்தையை விட கப்பல் மாலுமிகளுடைய வார்த்தையை அவர் அதிகமாக நம்பினார். சரி, அதனால அவங்களுடைய பயணம் அங்கேருந்து தொடர்றாங்க. இந்த லேசையிலேருந்து நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இந்த லேசையிலேருந்து அவங்க கடந்து போகிற நேரத்தில் திடீரென்று ஒரு பெரும் காற்று அவங்களை அடித்து செல்லக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். அதை நம்ம வாசிப்போம். அதாவது அவங்க அங்கிருந்து கடந்து போகலாம் என்று நினைத்த போது திடீரென்று ஒரு யூரோக் என்ற ஒரு புயல் காற்று அந்த கப்பலை அடித்து அவனுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவங்க நடுக்கடலுக்குள்ளாக இழுத்து காற்று போன திசையில் இழுத்து செல்லப்பட்டதை நம்ம கடந்த பாடத்தில் பார்த்துருந்தோம். அது வரைக்கும்
வாகத்தை வாசித்து நம்ம இன்றைய பாடத்தை நம்ம தொடர்வோம். வாசிக்கலாம். போல் சொல்லக்கூடிய அந்த எச்சரிப்பை அந்த நூற்றுக்கு அதிபதி அதை நிராகரித்து கப்பல் மாலுமியுடைய வார்த்தைகளை அவர் நம்பினதுனால ஏற்பட்ட இந்த ஒரு பெரிய ஆபத்து. ஆனாலும் தேவன் பவுலி நிமித்தமாக அவளை என்ன செய்தார்? அவனை தேவன் காப்பாற்றினார். வசனம் வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 10லிருந்து சில வசனங்கள் ஒவ்வொன்றாக நாம் வாசிப்போம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பிரியமானவர்களே, போல் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இது எந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கிரேத்தா தீவிலே லேசையா பட்டணம், அங்கே ஒரு சின்ன துறைமுகம் இருந்துச்சு. அதுக்கு பேர் நல்ல துறைமுகம். அதனால இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபேர் ஹெவன்ஸ் என்ற ஒரு துறைமுகம் இருந்துச்சு, ஒரு ஆர்பாரு. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது போல் இந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்க சிஸ்டர், அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பிரியமானவர்களே, அகல நூற்றுக்கு அதிபதி பவுலுடைய வார்த்தையை விட மாலுமியையும் அப்புறம் கப்பல் எஜமானையும் நம்பினதுனால, அதாவது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை விட ஒரு உலக மனிதன் சொன்ன வார்த்தையை இந்த நூற்றுக்கு அதிபதி இங்கே நம்பினதாக நாம் பார்க்கிறோம். அதனால ஏற்பட்ட ஒரு பெரு விளைவாக நாம் இதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் வாங்க. 12 கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அடுத்து நாம் பார்க்கும்போது போனிக்ஸ் என்னக்கூடிய ஒரு சிறிய தீவு, இங்கே நல்ல துறைமுகத்திலிருந்து கொஞ்சம் கடந்து போயிடலாம், பக்கத்துல தான் இருக்கு அந்த பேனிக்ஸ் என்ற ஒரு துறைமுகம். அங்கே மாரி காலத்துக்கு தங்கலான்னு சில பேர் என்ன செய்றாங்க, அநேகர் ஆலோசனை பண்ணுகிறார். இந்த நல்ல துறைமுகம் இங்கிருந்து பக்கத்துல அவங்க போய்விடலாம் என்று நினைக்கிற நேரத்துல அவங்க நினைத்ததும் அவங்க கோருது நடக்குது. என்னன்னாக்கா, காற்று மிக குறைவாக, அதாவது தென்றல் காற்று அடிக்கிறது. 13வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 13th verse. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேட்டா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அடுத்த வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு. பாருங்க பிரியமானவர்களே, அதாவது தென்றல் அடித்ததுனால அவங்க என்ன நினைச்சாங்க? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது நடக்கும் கைகூடி வந்தது என்று நினைத்தார். சரி, அதாவது இவங்க நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டும் நல்லா இருக்கு அப்படின்ற நினைக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே இங்க வசனம் சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ள யூக்ரோன் கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. அது கடுமையான காற்று, புயல் காற்று மோதி கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போகக்கூடாதபடிக்கு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். பாருங்க, அப்படியே காற்று அந்த கப்பலை அப்படியே அடித்து இந்த பக்கமாக இழுத்துட்டு வந்துடுச்சு. பிரியமானவர்களே, இது எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 14 நாட்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நாட்கள் நாம் பார்க்கும்போது அவர்கள் சூரியனும் சந்திரனும் காணாதபடிக்கு வானம் முழுவதுமாக மேகங்களாட மூடப்பட்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். வசனம் வாசிங்க. அடுத்து 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 20th verse. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பிரியமானவர்களே, அகையில நாம் பார்க்கும்போது நம்பிக்கை எல்லாமே இழந்து போனார்கள். என்ன நம்பிக்கை? இனி தப்பி பிழைப்போம். ஏனென்றால் அநேக நாட்கள் என்னன்னா சூரியனும் சந்திரனும் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று அடித்து கொண்டிருந்ததுனால அவ்வளவுதான், நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கை முடிந்துடும் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டார். ஆனால் அப்போஸ்தலன் பவுலுக்கு தேவன் தரிசனமாயிருந்தபடினாலே தேவன் பவுலுக்கு சொல்லியிருந்த வார்த்தையின்படி
பவுலுக்குள்ள ஒரு தைரியம் காணப்பட்டிருந்தது. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு அப்போது அவருடைய விசுவாசம் குறையும் நேரங்களில் தேவன் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பயணத்தில், தங்களுடைய இந்த விசுவாச பயணத்தில் அவங்களுடைய விசுவாசங்கள் குறையும் நேரத்தில் தேவன் அந்த நேரங்கள் என்ன வரனாக்கா திடீர் தரிசனம் கொடுத்து அவங்களுடைய நம்பிக்கையை வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கு. வேதத்தோட நம்ம வாசிக்கிறோம், அபிரகாமுடைய வாழ்க்கை கூட அந்த பயணத்தில் அவர் ஆண்டவர் சொன்னது போல தேசத்தை விட்டு உன்னத்தை விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும், பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ அவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கான எந்த ஒரு அறிகுறியை காணப்படாமல் விசுவாசத்தில் அவங்க அப்படியே குன்றி போகக்கூடிய நேரங்களில் தேவன் என்ன செய்வார், அப்பப்போ தரிசனம் கொடுத்து அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவங்கள தொடர்ந்து அவனுடைய பயணத்தை தொடரும்படியாக தேவன் செய்கிறத நம்ம அநேக வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் நாம் பார்க்கணும். அதாவது ஒவ்வொருக்கான விசுவாச அந்த ஒரு பயணத்துடைய விசுவாசத்தை கொடுத்துருக்கிறோம். அபிரகாமுக்கு அதே போல் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் கொடுத்திருந்த அந்த தரிசனம், அதாவது எல்லாரும் உன் சகோதரர்கள் என்ன பண்ண உன்னை வணங்கும்படியாக தேவன் அவரை உயர்ந்த ஒரு அதிகாரியாக வைப்பார் என்று யோசேப் கொல்லப்பட்ட அந்த கனவுகள், அந்த பயணத்தின் அவ்வப்போது தேவன் என்ன செய்வார், அதுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது நிறைய நேரங்களில். அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, அப்பப்போ தேவன் தான் செய்த அந்த வாக்கு தத்துவத்தை அவங்களுக்கு நினைப்படுத்தி அவங்கள நடத்துவார். அதான் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தாங்கள் விசுவாசம், அதாவது தாங்கள் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு அற்று போன போது பவுல் அங்கே எழுந்து நின்று அவங்களுக்கு ஒரு தைரியத்தை அங்கே சொல்லுகிறதாக நாம் பார்க்குறோம். ஏனென்று பார்க்கும்போது பவுலால் எப்படி இவங்களுக்கு தைரியம் சொல்ல முடிஞ்சது என்று பார்த்தீங்கன்னா, அன்று ராத்திரி தேவன் அவருக்கு தரிசனமாகி, தேவதூதன் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு இந்த காரியத்தை சொல்கிறாரு. வாங்க வாசிங்க, 23 சில வசனங்களை வாசிங்க, ஒவ்வொன்றாக வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆம் பிரியமான சகோதர, சரியில்லை அகல இந்த ஒரு வார்த்தை நம்பிக்கை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். பவுலே பயப்படாதே. விதத்தில் நம்ம அநேக இடங்களை வாசிக்கிறீங்களா, அன்புக்குரிய அபிரகாமை பார்த்து கூட தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு, அபிரகாமே பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நேரங்களிலே அவங்க பயப்படக்கூடிய நேரங்களில் இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை அவங்க முன்னோக்கி செல்ல ஆண்டவர் உதவி செய்கிறார். இங்கே கூட நம்ம பார்க்கும்போது அதான் சொல்கிற போல, பயப்படாத, நீ ராயனு முன்பாக நிற்க வேண்டும். அதாவது இத்தாலிக்கு நீ சேஃபாக போய் சேர்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்லாமல் உன் நிமித்தம் உன்னோடு கூட இருக்கிறவங்களையும் என்ன செய்வேன், தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற வார்த்தையை அங்கே சொல்லக்கூடியதாக நாம் பார்க்கணும். சரிங்களா? சரி பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அப்படியே அவங்களுடைய பயணம் இந்த வார்த்தையினால் அவர்கள் கொஞ்சம் ஆறுதலும் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறதாக நாம் பார்க்கணும். சரி, இப்போ அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்து நம்ம இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அப்படியே இந்த பாடத்துடைய தொடர்ச்சி சகோதரர் வேற ஒரு பாடத்தில் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, மெலித்தாவில் கப்பல் உடைந்து தரை தட்டியது, ஷிப் பிரேக்ட் ஆன் மலிட்டா ஆர் மால்டா அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதக்கூடிய ஒரு பாடம். அதாவது இந்த இடத்துல இருந்து அப்படியே தொடர்றாரு. அன்புக்குரியவர்கள், அப்படியே அவங்க நாம் பார்க்கும்போது எங்கே போனாங்க, எத்தனை நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய ஒரு துறைமுகத்தை அவங்க அடைகிறார்கள். அவங்க வாசிக்கலாம், அங்கே நடந்த சம்பவங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். 27ஆம் வருஷத்தை வாசிங்க, 27 ஒவ்வொரு வருஷமாக நாம் வாசிக்கலாம். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அழிவுபட்டு ஒடுக்குகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிட்டு. பாருங்க பிரியமானே, இங்க பாருங்க, இதுல படத்துல நீங்க பார்க்கும் போது இங்க இருந்து அப்படியே காற்று நல்லா அடித்து செல்லப்பட்டு நடுக்கடல் காணப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் கடந்து போச்சுனாக்கா 13 நாட்கள்
கடந்து போய் 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரா கடலில் அலைப்பட்டு ஓடுகையில். இந்த கடல் பேர் தான் அதிரா கடல். இந்த சி பாருங்க அன்புக்குரியவர், இந்த படத்தில் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் இந்த சி மெடிட்டேரியன் சி. இது நாங்கள் மத்திய தரை கடல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் இது. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பெருங்கடல் இது. இந்த கடல் பயணத்தில் அங்கங்கே ஒரு சிறு சிறிய தீவுகள் அங்கங்கே இருந்தது. சரிங்களா? சரி, அடுத்து அந்த பயணம் அப்படியே அவங்க இழுத்து செல்லப்பட்டு அப்படியே இங்கே போகும்போது பாருங்கள், அதிரா பாருங்க, ஆட்ரியா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆட்ரியா சி என்று இங்கே பார்க்குறோம். அதிரா கடலில் அலைப்பட்டு ஓடுகையில், இல்லைங்களா? கப்பல் எப்படி போயிட்டு இருக்கு, அலைவுப்பட்டுன்னா அப்படியே கடலில் அந்த கொந்தளிப்புலன்னா ஆடி அசைந்து அப்படியே போய் கொண்டு இருக்கும்போது, அப்போ இங்கே கிட்ட ஒரு சின்ன பாருங்க, இதுதான் மெலிட்டா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மால்டா. இந்த தலைப்பு தான் சகோதரர் இந்த பாடத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஷிப் பிரேக் டவுன் மெலிட்டா ஆர் மால்டா என்ற இந்த தலைப்பு. பிரியமான இல்லை பாருங்க, படத்தில் இந்த மேப்பில் பாருங்க, இந்த சிறிய ஒரு தீவு, இதில் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த பாடத்தில் சகோதரர் எழுதுறார். இங்கே கிட்ட போகிறாங்க. இந்த கரை கிட்டுகிறதாக அவங்களுக்கு தெரிந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கப்பல் வேலை செய்யக்கூடிய அந்த கப்பல் மாலுமி அதை வேலை செய்யக்கூடியவங்க அந்த ஆழத்தை என்ன செய்வாங்க, அளந்து பார்ப்போம். இல்லைங்களா? வாங்க தொடர்ந்து படிக்கலாம். அப்படியே வாசிங்க சிஸ்டர், 28 படிங்க. உடனே அவர்கள் விழுந்து விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றுப்புறம் போன போது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாருங்க, இதெல்லாம் இந்த கப்பல் தரையில் எங்காவது இடித்து உடைந்து விடுமான்ற ஒரு காரணத்துக்காக இந்த அளந்து பார்ப்பாங்க. ஆனாலும் கப்பல் இங்கே தரை தட்டி அங்கே உடைந்து போகிறது. அதோடைய பின்னணியம் உடைந்து போகிற பின்பாகம் உடைஞ்சு போகுது. பாருங்க, இதில் அவங்க தப்பி பிழைத்தது ஒரு பெரிய காரியமாக இருந்துச்சு. வாசிங்க, அப்படியே தொடர்ந்து படிங்க சிஸ்டர், ஃபாஸ்டா படிச்சுட்டாங்க. அப்படியே பாடி இடங்களில் விழுமோ என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது முடியுமோ என்றிருந்தார்கள். பிரியமானல்ல, இது நடந்தது நடுராத்திரியில, மிட் நைட்டு. அதாவது முன்னாடிக்கிற கரை சரியாகவே தெரியல. அதனால எங்கேயாவது போய் இங்கே இடிச்சுக்குவோமான்ற ஒரு பயத்தில், கப்பல் எங்கேயாவது போய் பாறையில் இடித்து விடுமான்ற பயத்தில் என்ன செஞ்சாங்க, நங்கூரங்களை போட்டு அப்படியே கடலில் அந்த கப்பல் அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது எப்போது விடியும் என்று காத்திருந்தேன். ஏன்னா காலையில் தான் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி பிரியமான, இந்த கப்பல் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தீவிலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கு இருக்கும். அதாவது ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அதை வச்சு தான் கப்பல் பயணிகளுக்கு இது ரொம்ப வேறு உதவியாக இருக்கும். இல்லைங்களா? அந்த கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது கடல் அந்த கரை ஓரத்தில் என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒரு லைட் ஹவுஸு இருக்கும். அதை வச்சு தான் இங்கே இந்த பக்கம் கரை இருக்குன்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இல்லைங்களா? சரி, அதை தான் வச்சு இங்கே மலிட்டா டீவை கண்டுபிடிச்சாங்க. சரி போயிடலாம்னு பார்த்தாக்கா எங்கேயாவது பாறையில் இடிச்சுக்கோன்ற பயத்தில் கப்பலை நிற்க வைக்கிறான். சரி, உடனே கப்பலில் வேலை செய்த கப்பல் ஆட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க கப்பலை விட்டு தப்பித்து போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறாங்க. உடனே பவுல் அவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் போர் சேவருக்கு இதை தெரியப்படுத்துகிறாரு. இவங்களை மட்டும் விட்டுட்டிங்கன்னா நம்மளால் கரைக்கு போக முடியாது. அதாவது கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு படகுகள் இருக்கும், போட் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் போட்டில் என்ன பண்ணலாம், போட்டில் போகலாம். கப்பலில் நேராக இருந்தாங்க எங்கே போக முடியாதுனாக்கா கரைக்கு போக முடியாது அன்புக்குரியவர்களே. ஏன்னாக்கா கப்பல் பெருசாக இருக்கும், அது கரையில் போனால் அது இதில் போய் மாட்டிக்கும். இல்லைங்களா? தரையில் போய் ஒட்டிச்சுனாக்கா திருப்பி அதை கடலில் தள்ளுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவிஸ் கேனலில் கூட ஒரு கப்பல் அப்படியே டர்ன் ஆகிடுச்சு. அதாவது நேராக போக வேண்டிய கப்பல் அப்படியே குறுக்க போய் மாட்டிக்கின்னு அதை திருப்புறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் திருப்பினாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு இது சுவிஸ் கேனல் அப்படின்ற எகிப்தில்
செங்கடல் போகிற அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு காவாய், அது கால்வாய், கப்பல் போகிற பகுதி. அன்புக்குரியவர்களே, அந்த கேப்பு ஒரு பெரிய கப்பல் ஆயிடுச்சு, அந்த இடத்துல குறுக்க வந்து மாட்டிக்கினதுனால அது திருப்பி கடலில் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பாருங்கள், இந்த என்ன செய்வாங்கன்னா போட்டுங்க இருக்கும், சின்ன சின்ன படகுகள் இருக்கும். அதனால் இந்த படகுகள் என்ன செய்வாங்க, குறைந்தபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் படகுகள் இருக்கும். அதனால் எல்லாரும் போக முடியாது. அதனால் ஒரு சிலர் தப்பிக்கிறதுக்கு இருக்கும். அதான் இந்த கப்பல் ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அவங்க தப்பித்து போயிடலாம், நம்ம மட்டும் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அதில் அந்த கப்பலில் வந்து அநேகமானவங்க பயணம் செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அதில் நம்ம பார்க்கும்போது எத்தனை ஆட்கள்னா 276 பேர் இந்த கப்பலில் பயணம் செய்திருந்தார். 276 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாங்க அதை வாசிங்க, அப்படியே தொடர்ந்து படிங்க சிஸ்டர். கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படகை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். பாருங்க பெரியமானவர்களே, அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க மாட்டின்னுங்கிறாங்க. கவனிங்க, என்ன ஆகுறாங்கன்னா பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர் சந்திச்சிருக்கிறாரு இல்லைங்களா? போல இந்த ஏசியா பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலன் பவுல தேவன் நடத்தின அந்த விதம் பார்த்தீங்களா? நம்ம போன பாடத்திலே பார்த்துருந்தோம். ஆண்டவர் வந்து நம்மளை எப்படிப்பட்ட பாதையில் நடத்துறாருன்னா, அவரு நம்ம ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு பாதையில் நடத்துறாரு. அதாவது மர்மமான வழிகளிலே நம்மளை நடத்துறார். பாருங்க, பவுல பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் பவுலை தேர்ந்தெடுத்தது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அவரு நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். பவுல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு சர்வெண்ட்டு, ஒரு விசேஷமான ஒரு அப்போஸ்தலன். 12 அப்போஸ்தலர்ல பவுலும் பேதுரும் ஒரு விசேஷமான ஒரு அப்போஸ்தலர்களாக இருக்கிறாங்க. அதில் பவுல் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ரொம்ப மிகவும் ஒரு விசேஷமான அப்போஸ்தலன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரேல் மக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சி சொல்லும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்கபடியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அதனால இங்கே பாருங்க, அநேக ராஜாக்களை அவர் சந்தித்த பிறகு தொடர்ந்து அவருடைய பயணம் பாருங்க அன்புக்குரியதை நம்ம பார்க்கும்போது, பவுலுடைய 3 மிஷினரி பயணத்தில் நாம் பார்க்குறோம். இது 4வது. இதை வந்து voyage to ரோம் அப்படின்னு பார்க்கோம். இந்த வார்த்தை வந்து ரோமுக்கான அவருடைய கப்பல் யாத்திரை. ஒரு சிறை கைதியாக போறாரு, ஒரு சுவிசேஷகனாக போகாம ஒரு கைதியாக அவர் கைது செய்யப்பட்டு அவர் ராயனுக்கு முன்பாக அவருடைய வழக்கை கொண்டு போறதுக்காக இந்த பயணம். இந்த பயணத்திலும் அவர் இதில் அநேக விஷயங்களை அவர் சந்தித்ததாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சரி பிரியமான சகோதரர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே கப்பல் ஆட்கள் தப்பித்து போலான்னு நினைக்கும் போது என்ன செய்றார், போல் இதை அறிந்து அவங்களுக்கு சொல்றாரு, இவங்க இல்லா கட்டி நம்ம தப்பிக்க முடியாது. அதனால அந்த படகுகளை அவங்க கடல்ல இருக்கிறாங்க. இதை அறிந்து கொண்ட போர் சேவர்கள் அந்த படகுகள் என்ன செஞ்சாங்க, அதோடைய கயிறுகளை அறுத்து விட்டுறாங்க. இப்போ நீந்து தான் போகணும், வழியில் வேற வழியில். வாங்க வாசிங்க. மறுபடியும் அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, ஜனங்க எவ்வளோ சோகத்தில் இருந்தாங்கனாக்கா, அவங்க அந்த நாட்கள் அவங்க எதுவுமே சாப்பிடாமல் இருந்தார்கள். 14 நாளாக சரியாக சாப்பிடவே இல்லை. ஏன்னா எல்லாரும் குடும்பம் இல்லைங்களா, எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாங்க, ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்துக்கிறாங்க இல்லைங்களா. நமக்கும் பாருங்கள், இந்த நிலையில் நம்மளை வச்சு பார்க்கும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்கும் இல்லைங்களா. அதாவது திரும்ப நம்முடைய குடும்பத்தை நம்ம பார்ப்போமா, நம்முடைய மனைவி பிள்ளைகளை நம்ம பார்ப்போமான்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. அதை இங்கே வாசிக்கிறோம். 33ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. 33rd verse படிங்க. பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா பிரியமானவர்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து தைரியம் சொல்லிட்டே இருக்கிறார். பவுல் ரொம்ப தைரியமா இருந்தார் அன்புக்குரியவர்களே. ஏன்னா பவுலுக்கு நல்லாவே தெரியும், தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நாங்க நம்ம மேல வாசித்தோம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
அதாவது அவருடைய வழக்கு இத்தாலிக்கு அவர் கண்டிப்பாக போயாகணும். அதனால பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இதுதான். பாருங்க, இன்னைக்கு நம்ம கூட உலகம் பலவிதமான உபத்திரவங்களால் சூழ்ந்திருக்கும் நேரங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்தவர்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தைரியமாக இருக்கிறோம். இங்கே உலகம் நாம் பார்க்குற பலவிதமான யுத்தங்கள் பூமியை சூழ்ந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு எதிர்காலத்தின் ஒரு பயம் எல்லாரும் பிடிச்சிருக்கு அநேகமானவங்களை. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா, இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி நிச்சயமாக போகணும் இல்லைங்க. இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி போக வேண்டியது அவசியமாக இருக்கு அன்புக்குரியவர்களே. ஆகையால நமக்கு என்ன தைரியம்னா, ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு தெரியும், அவருடைய திட்டம் நமக்கு தெரியும். இந்த உலகம் நாங்கள் ஒரு அழிவை நிச்சயமாக அங்கே இந்த உலகம் ஒரு அழிவை காணப்போகுது, ஒரு அழிவுக்குள்ளாக போக வேண்டியதாக இருக்குது. அது நம்ம சத்திய வசனங்கள் மூலமாக அறிந்ததுனால நமக்கு தைரியம் இருக்குது. ஆனால் பாருங்க, இவரை நான் பார்க்கும்போது பவுல் அவங்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. 35ஆம் வசனத்தை வாசிங்க, 35. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். பிரியமானவர்களே, பாருங்க, 14 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்புறம் வசனம் சொல்ற, அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஒரு வருஷத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது போல் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார்கள். அப்பம் பிட்டுக்குதல் என்று பார்க்கும்போது நிறைய பேர் வேதத்தை வசனங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்பம் பிட்டுக்குதல் என்ற வார்த்தைகளை ராபோஜனத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்பம் பிட்டுக்குதல் என்பது அவங்களுடைய சாப்பாடு, அதாவது நார்மல் ஒரு மீல், அதாவது வழக்கம் போல தினந்தோறும் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அப்பம் பிட்டு அவர்கள் புசிப்பார். அப்பம் பிட்டுக்குதல் வேற, ராபோஜனம் வேற இல்லைங்களா. அப்பம் பிட்டுக்குதல் அடிக்கடி நடக்கும் இல்லைங்களா. ராபோஜனம் வருஷத்துல ஒரு முறை மாத்திரம்தான் அது செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால வேதத்தில் வரக்கூடிய அப்பம் பிட்டுக்குதல், பிரெட் பிரேக்கிங் அப்படின்னும் போது நிறைய பேர் அதை ராபோஜனம் என்று தவறாக புரிந்து கொள்கிறத நாம் பார்க்குறோம் இல்லைங்களா. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் கவனிக்கலாம் போது, அங்கே சாப்பிட்டுனா புசித்து திடமானதாக இருந்தார்கள். கப்பல் எத்தனை நாட்கள் இருந்தார்கள், எத்தனை ஆட்கள் கப்பலில் இருந்தாங்கன்றது அங்கே போல் எழுதுறாரு. 37th verse படிங்க. கப்பலில் 276 பேர் இருந்தோம். கப்பல்ல 276 பேர், 276 இல்லைங்களா, 76 வாசிங்க சிஸ்டர். அப்படி கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலிலே எறிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, எல்லாம் சாப்பிட்ட பிறகு அதுல இருந்து சில கப்பல்ல இருந்த அந்த கோதுமைகள் எல்லாம் கடல்ல என்ன பண்ணிட்டாங்க, எரிந்து விட்டார்கள். அப்புறமா அது பொழுது விடிந்த பிறகு பார்த்த போது அது ஒரு சின்ன ஒரு துறைமுகமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாசிங்க நெக்ஸ்ட் 39 படிங்க. பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் கப்பலை ஓட்ட யோசனையா இருந்து அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுக்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. பாருங்க பிரியமானவர்களே, அப்போ நம்ம தொடர்ந்து அங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல, அதாவது இந்த மலித்தா தீவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த ஒரு இடத்துல கப்பலை அங்கே நிறுத்துகிறாங்க. அதாவது கடல் ரெண்டு பக்கம் மோதக்கூடிய கடல் அலைகளுக்கு நடுவில் அங்கே நிறுத்துகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, இந்த போர் சேவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்கனாக்கா, கைதிகள் எல்லாம் கொன்று போடலாம் என்று அவங்க திட்டம் பண்ணுகிறார் இல்லைங்களா. அதான் நம்ம வாசிக்கிறோம். 42 படிங்க சிஸ்டர். 42.
அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். பாருங்க பெரியமானவர்கள், அதாவது எல்லா கைதிகளையும், சிறை கைதிகள் எல்லாரையும் கொண்டு போட்டுடலாம், சாவடிச்சிடலாம் அப்படின்ற பிளான் போடுறாங்க போர் சேவர்கள். யாராவது தப்பிச்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி படகு இந்த கப்பல் உடைஞ்சு போச்சு இல்லைங்களா? 41 வாசிக்கும் போது அதோடைய பின்னணியும் பலத்தினாலே, அலைகளின் பலத்தினாலே உடைந்து போயிற்று. இதுதான் பவுல் அவருடைய உபத்திரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. இந்த வாசத்தில் 41 வசனத்தை வாசிங்க. 41 படிக்கலாம். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. பிரியமானவர்களே, இதுதான் பவுல் அவருடைய உபத்திரத்தை குறித்து சொல்லும்போது, அதாவது அவர் பட்ட உபத்திரத்தை குறித்து ஒரு இடத்துல அவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பாடுகள் பற்றி சொல்றார். நான் அதிகமாய் பாடுபட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன் என்று சொல்லும்போது இந்த கப்பர் சேதத்தை பற்றி அவர் அங்கே சொல்றார். வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 11 25 வசனத்தின் சில வசனங்களை வாசிங்க. மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். பிரியமானவர்களே, அதான் இந்த மாதிரி ஒரு கப்பல் சேதம் அப்படின்னு பார்க்கும்போது போல் இந்த மாதிரி சேதத்தை எத்தனை முறை சந்திச்சிருக்கிறார்னு சொல்றாருன்னா, அதை 3 முறை அவர் கப்பல் சேதத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் என்று சொல்லி இங்கே குறிப்பிடக்கூடிய அந்த காரியம் நாம் பார்க்கும்போது, அவர் சந்திச்ச அநேக தரம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல, ஷிப் பிரேக்கிங், கப்பல் உடைந்து போகக்கூடிய ஒரு தருணத்தில் அவர் சிக்கி கொண்டு இருக்கிறாரு. 3 தரம் அப்படி ஏற்பட்டிருக்கு. அதில் ஒன்று இது நம்ம பார்க்குறோம். இன்னொரு முறை அவர் கூட இதில் 14 நாட்கள் நம்ம பார்க்குறோம், அந்த 14 days இருந்ததாக. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் என்று சொல்லி அந்த கடல் அந்த விபத்தை குறித்து பவுல் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கணும். சரி, வாங்க இப்போ வாசிக்கும் போது இங்கே இடத்துல பவுலை கொல்வதற்கு அங்கே சேவர்கள் திட்டம் பண்ணுறாங்க. அதாவது கைதிகளோடு சேர்த்து பவுலை என்ன பண்ணோம், கொன்று போடலாம் என்று தான் அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. எல்லா கைதிகளையும் கொன்று போட வேண்டும். ஆனால் 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதுள்ளவராக இருந்தார். வாசிங்க அப்படியே தொடர்ந்து 43 வாசிக்கலாம். 43 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:43 வசனத்தை நாம் வாசிப்போம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், வாசிங்க சிஸ்டர். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். பிரியமான சகோதர சரிகள, அடுத்து என்னன்னாக்கா, நம்ம இங்கே பார்க்கும்போது பவுல் இவங்கெல்லாம் அந்த போர் சேவர்கள் எல்லா கைதிகளையும் கொன்று போடலாம் அப்படின்னு திட்டம் போடும்போது 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்ல, அதாவது நம்ம கவனிக்கும் போது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விஷயத்திலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விஷயத்திலும் சரி, 100க்கு அதிபதிகள் பவுலுக்கு அநேக தரம் தயவு செய்திருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அவருடைய உயிரை காப்பாற்றுவதில் இந்த 100க்கு அதிபதிகள் உடைய ஒரு பங்கு இங்கே காணப்படுகிறது. நாம் பார்த்த முதலாவது கூட நம்ம பார்க்கும்போது, அதாவது ரோமில் எருசலேமில் பவுல் ஆலயத்தில் இருக்கும்போது யூதர்கள் அவரை அடித்து கொன்று போடலாம் என்று நினைத்தாங்க இல்லைங்களா? எருசலேமில் ஆலயத்தில் அவர் தொழுது கொள்ளும் போது அவரை கொல்லும்படியாக அவங்க பிளான் பண்ண நேரங்களில் தான் பவுல் அங்கே என்ன செஞ்சார், 100க்கு அதிபதியாக லீசியா நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அவர் பவுலை அவங்களுடைய கைகளுக்கு காப்பாற்றுகிறார். வாங்க அதை வாசித்து வரலாம். அதாவது நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னாக்கா, யூதர்கள் அப்புறம் அநேக நேரங்களில் தேவன் இந்த 100க்கு அதிபதிகளை கொண்டு
அவரை போலியும் சரி நம்ம ஆண்டோட இயேசுடைய விஷயத்துலையும் சரி அவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறது நம்ம இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். பவுலை உடனே நூற்றுக்கு அதிபதி அங்கேருந்து அவரை காப்பாற்றி கொண்டு வருகிறது நாம் பார்வோம். வாசிங்க சிஸ்டர், அப்படியே 21:33 படிங்க. அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளாலே கட்டும்படி சொல்லி, இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். பாருங்க பிரியமானல்ல, அதான் இந்த நூற்றுக்கு அதிபதி பெயர் லீசியா. இவருடைய பேர் லீசியா. அதனால் இவர் என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது, போலை முதல் தடவை இவங்க கூட அந்த யூதர்கள் ஒரு திட்டம் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா, அதாவது போல சாகடிக்கும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யறதில்லை, நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறோம். அதனால் உடனே போல் என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லீசியா நூற்றுக்கு அதிபதி அவரை காப்பாற்றி அவரை செசரியாவுக்கு இரவோடு இரவாக அவரை அனுப்பி வைக்கிற சம்பவம் இந்த 21, 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, இந்த நூற்றுக்கு அதிபதிகள் ஏன் பவுலுக்கு ஒரு தயவு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க அநேக கைதிகள் என்ன செய்திருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறாங்க இல்லைங்க. அநேக கைதிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் பவுலுடைய அந்த நடத்தை, அவருடைய குணங்கள், அவருடைய நடந்து கொண்ட விதங்களை நாம் பார்க்கும்போது அவங்க ஒரு கைதிகள் போல காணப்படலை இல்லைங்களா. ஏன்னா கைதிகளுடைய செயல்பாடுகளை ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே போலவே நம்ம பிலாத்து கூட நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார் இல்லைங்களா. பிலாத்துடைய குணம் பார்க்கும்போது அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே கிடையாது இல்லைங்களா. யாருக்குமே ஒரு தயவு காட்டவே மாட்டார். உடனே அவர்கிட்ட வரக்கூடிய வழக்குகளை உடனேக்குடன் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது, கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து உடனே அனுப்பிடுவார். இவ்வளோ பொறுமையெல்லாம் விசாரணை செய்ய மாட்டார். ஆனால் இயேசுவை பார்த்த போது பிரியமானவர்களே, அவருக்குள்ள ஒரு விதமான ஒரு மாடு, எப்படியாவது இயேசுவை காப்பாற்றணுன்ற அவருடைய முயற்சி இருந்துச்சு. ஸோ பாரு, இங்கே கூட நம்ம பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்குறோம். 43 அப்போஸ்தலர் 27:43 அதாவது நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவருக்கு முந்தி கடலில் விழுந்து கரையேறலாம் அப்படின்னு அறிவிப்பை கொடுக்குறார். சரி, அநேகர் கப்பல் துண்டுகள் மேலேயும் கரையேறினா சொன்னாங்க போய் சேர்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய, நிச்சயமாக தேவன் யார் மூலமாவது அவருடைய ஊழியக்காரர்களை என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிறார். பாருங்க, ஒரு புறஜாதி இல்லைங்களா. நூற்றுக்கு அதிபதி நாம் பார்க்கும்போது அவர் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் இந்த இடத்துல பவுலுடைய செயல்பாடுகளை நன்றாக கவனித்திருக்கிறார். அதனால் பவுல் மேலே அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்குது. முன்னாடிக்கும் நாம் பார்த்தோம், இந்த நூற்றுக்கு அதிபதி பவுலுக்கு என்ன தயவு செஞ்சுருந்தாருனாக்கா, பவுல் அவங்க நண்பர்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம், அவர் நண்பர்கள்கிட்ட போயிட்டு அவர் இலைப்பாறுதல் அடைய அவருக்கு மாத்திரம் ஒரு அனுமதி என்ன செய்திருந்தார், கொடுத்துருந்தார். அது நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தல் 27 கூட நம்ம வாசிக்கிறோம். 27 சாப்டரில் இந்த நூற்றுக்கு அதிபதி பவுல் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை கொண்டவராக இங்கே காணப்பட்டதாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பிரியமான சகோதரர்கள் பைபிள் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்து நம்ம வரலாம். 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த துறைமுகம் என்ன துறைமுகமாக இருந்துச்சுன்னா அதுதான் மெலிதா. வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலிதா என்று அறிந்தோம். அந்த தப்பி கரை சேர்ந்த போது அந்த தீவு பேர் மெலிதா. இங்கே பார்த்துருக்கிறீங்களா, இந்த இடத்துல தான். எப்படி தப்புனாங்கன்னா, கப்பல்ல இருந்து எல்லாருமே சில பேர் நீந்தத்தக்கவர்கள் நீந்தி போய் கரை சேர்ந்தார்கள். இன்னும் சில பேர் அந்த கப்பல் துண்டுகள் மேலே ஏறிக்கொண்டு போனதாக நாம் பார்க்கிறோம். சரிங்களா பிரியமானவர்களே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த தீவாரை குறித்து பவுல் இங்கே எழுதுறாரு. இந்த தீவார் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்கனாக்கா, அவங்கள நல்லா கவனித்து கொண்டார்கள்.
அதாவது உபசரிப்பு செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உள்ளவர்களாக அந்த தீவார் முழுவதுமா இருந்திருக்கிறார். அந்நியரை உபசரிப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? வாங்க வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க, 2nd verse. அந்நியராகிய அந்த தீவர் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல இல்லைங்களா? பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க அந்நியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பாராட்டின அந்த அன்பின் உபசரிப்பு இல்லைங்களா? குளிர்காலம் அவங்களுக்கு நெருப்பை மூட்டி அனைவரும் என்ன பண்ணாங்களா? சேர்த்து கொண்டார். அதாவது 200 எவ்வளோ பேர் இருந்தாங்க? 76 பேர்கள் அவங்கள எல்லாரையும் சேர்த்து வைத்தது மாட்டில் 3 மாதம் அங்கே அவங்க தங்கியிருந்திருக்காங்க. 3 months. இங்கே எத்தனை நாட்கள் இந்த தீவில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலிதா தீவில் மாத்திரம் 3 மாதங்கள் அங்கிருந்தார். பாருங்க, போல் நமக்கு சொல்றார் இந்த அறிவுரை இல்லைங்களா? அதாவது உபசரிப்பை குறித்து போல் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்கறதை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? பிரியமா, நிறைய பேர் உபசரிப்பு செய்வதை என்ன பண்ணல, விரும்புறது கிடையாது. யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா கூட அதை அவங்க விரும்புறதும் கிடையாது. உடனே ஏதாவது காரணம் சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க? அதை தட்டி கழித்து விடுகிறார்கள். அதாவது நாங்கள் வெளியில் இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், ஏதாவது சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? அதை விரும்புறது கிடையாது அநேக பேர். ஆனால் பிரியமானவர்களே, பைபிள் உபசரிப்பை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, உபசரிப்பு நீங்கள் செய்யுங்க, விரும்பி செய்யுங்க. பிரியமானவர்களே, அநேக பேர் தங்களுடைய வீடுகளில் சில சகோதர சகோதரிகளை சேர்ப்பதை கூட யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் வசனம் சொல்றார், இந்த சிறையில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் அதன் பலனை அடையாமல் போகான். வேதத்தில் அநேக ஸ்திரீகள் நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே, இந்த உபசரிப்பு செய்யக்கூடிய ஒரு சேவையில் அவங்க ரொம்ப சிறப்பாக செய்து நல்ல பேரும் வாங்கியிருக்கிறாங்க. வாசிங்க 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 13:2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. பாருங்க பிரியமான, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். பாருங்க, இந்த மெலிதா தீவார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பாடம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்நியரை உபசரிப்பது. அதான் சொல்றாரு பவுல் இங்க எழுதுறாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பாருங்க, இங்க கூட இந்த தீவார் ஒரு பெரிய தூதனை என்ன பண்ணிக்கிறாங்க? உபசரிப்பு செய்திருக்கிறான். அந்த தூதன் யாருங்க? அது அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அவர்தான் முதலாம் தூதன், தேவ செய்தியை கொண்டு சென்ற முதலாம் தூதன், ஃபர்ஸ்ட் ஏஞ்சல். நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? யாருங்க அந்த 7 தூதர்களில் முதலாம் தூதன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பாரு, இந்த தீவார் அறியாமலே ஒரு தூதனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா, அங்கே உபசரிப்பை செய்திருக்கிறார்கள். அதான் இங்கே பவுல் எழுதுறார் அவங்களை குறித்து, அந்த தீவார் தங்களுக்கு காட்டின அன்பு கொஞ்சமல்ல இல்லைங்களா? அப்படிப்பட்ட அன்பை அவங்களுக்கு காட்டி 1 நாள் 2 நாள் அல்ல, 3 மாதங்கள் தங்கள் தீவில் அவங்க தங்கியிருக்க அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கிறோம். பைபிளை நாம் பார்க்கும்போது இப்பேற்பட்ட அநேக பேர் நம்ம பைபிளை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். எலிசாவுடைய நாட்களில் கூட நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, எலிசாவுடைய நாட்களில் கூட நாம் பார்க்கும்போது சூனமித்தியால்ன்ற ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, எலிசா வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் போய் தங்குவார். அதனால அந்த ஸ்திரீ ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவங்கள குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம ராஜாக்களில் நாம் படிக்கிற 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய உபசரிப்பை பற்றி அங்கே எழுதுகிறோம். அதை கூட அங்கே எலிசா அவங்கள பற்றி ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அதே நம்ம படிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். இதுலேருந்து நாம் கூட அந்நியரை என்ன செய்யணுமாம்? உபசரிக்க மறவாதீர்கள், அதனால் சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது
உண்டு என்று சொல்லி நாம் பார்ப்போம். வாங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீயுடைய உபசரிப்பு எப்படி இருந்துச்சு என்று சொல்லி எலிசா அவங்கள குறித்த ஒரு சாட்சி சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்காரனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். பெரியமானவர்களே, இந்த ஸ்திரீ சூனியமித்தியால் அவங்க பேர் சொல்லப்படல, அந்த ஊர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. சூனியம் ஊர்ல இருந்த ஒரு ஸ்திரீ. கேஎஸ் அவங்கள பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடுன்றா பிரியமானவர்களே, எந்த முகம் சலிச்சிக்காம என்ன பண்றது, உபசரிப்பை செய்வது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் முகம் சுழிச்சுக்குவாங்க இல்லைங்களா, சில பேர் சலிச்சுக்குவாங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது சலக்கருணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, நான் உனக்கு என்ன செய்யணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல நம்ம யோசிக்கும் போது அந்த ஸ்திரீ எந்த நோக்கத்துக்காக உபசரிப்பு செஞ்சாங்கனாக்கா, பிரியமானல ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து செய்யலை. சில பேர்னாங்கனாக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது செய்வாங்க, அதனால உபசரிப்பை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த சூனியமு ஊரா ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எலிசா கேட்கும் போது கூட என்ன சொல்றாரு, நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் கூடியிருக்கிறேன். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் ஒருத்தர் இருந்தாங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவங்க வீட்டுக்கு தான் போவார் இல்லைங்களா. மரியாலும் மார்த்தா மரியா 2 பேருமே ஆண்டவரை பிரியப்படுத்துவதில் போட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு சேவை செய்வாங்க. ஏனென்று பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை அதே எபிரேயர் 13 கூட 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் இப்படிப்பட்ட பலிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாரு. தேவன் உபசரிப்பை என்ன செய்றாரு, விரும்புகிறார். அந்நியரை நீங்க என்ன செய்யுங்க, உபசரிக்க மறவாதி. வாய்ப்பு கிடைச்சு அவங்களுக்கு சேவை செய்யுங்க. விசேஷமாக அவருடைய விசுவாச வீட்டாருக்கு நீங்க என்ன செய்யுங்க, இங்க சேவை செய்யலாம். 13:16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 13:16 கூட வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இல்லைங்களா. இப்படிப்பட்ட பலிகள் அவரு பிரியமாக இருக்கிறார். அதில் அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த தீவார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்மை அதுதான் பிரியமானவர்களே. அதாவது தேவனுடைய பிள்ளைகளை விட அந்நியர்கள் காட்டுகிற அன்பு ரொம்ப பெருசாக நாம் பார்க்கலாம். உலகத்தில் அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. கிறிஸ்தவங்களாகி நம்மளை விட அந்நியர்கள் அன்பாகவும் தங்களுடைய வீட்டுக்கு யாராவது வந்தால் ரொம்ப அன்பாக என்ன பண்ணுறாங்க, கவனித்து கொள்ளுகிறார்கள் இல்லைங்களா. அநேக உபசரிப்பு நம்ம செய்து நாம் பார்க்கணும். ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே, இன்னும் சில சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் தங்களுடைய உபசரிப்பு இல்லைங்களா சிறப்பாக வரக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. விதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பைபிளை நாம் பார்க்கும்போது அநேகர் இருக்கிறாங்கன்றது நாம் பார்க்கணும். சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம கடந்து போகலாம் வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் இங்கே அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் கூட நடக்குது அங்கே. ஆனாலும் ஆண்டவர் அந்த பவுலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஒரு பாம்பு பவுல் என்ன செய்யுதுனாக்கா, ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவி கொள்ளுகிறது. வாங்க வாசிங்க 28 3rd verse படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க.
விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவர் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானதும் இவனை பிழைக்க ஒட்டவும் இல்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ பவுல் அந்த விறகுகளை எடுத்து போடலாம் நெருப்புல அப்படின்னு சொல்லி அந்த விறகுகளை அள்ளி போட நேரங்களில் அங்கே ஒரு பாம்பு, விரியன் பாம்பு என்ன பண்ணவரை அப்படியே கைவே வந்து கவி கொள்ளுகிறது. அதனால எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷப்பூச்சி அவனுடைய கையில தொங்குகிறதை பார்த்துட்டு அந்த தீவாரன் நினைச்சாங்கன்னா இவர் ஒரு கொலைக்காரன். பவுலை வந்து எப்படி எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க, அவர் ஒரு கொலைக்காரன், கொலை பாதகன். அதனால இதற்கு சந்தேகமே இல்லை. அதனால இங்க பாருங்க, தேவன் பாருங்க பிரியமானவர்களே, இந்த பாம்பு கடிச்ச விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது அந்த தீவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பவுல் யார் என்பதை காண்பிக்கிறதற்காகவே தேவன் இதை அனுமதிக்கிறார் இல்லைங்களா. அது ஒரு விட்னஸ். ஒரு பவுல் அவர் தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன் என்பதை குறித்து அந்த தீவூரில் இருக்கிறவங்களுக்கு காட்டுவதற்காகவே இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவர் வந்து சமுத்திரத்து தப்பி வந்து கூட பலி என்ன பண்ணல, அவனை விடவில்லை, அதனால பிழைக்க விட்டவில்லை என்று சொல்லி அவங்களுக்குள்ள தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. அதனால் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவுல் செத்துருவார்னு நினைச்சாங்க. ஏன்னா விரியன் பாம்பு பார்க்கும்போது ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக் அது இல்லைங்களா. அந்த விரியன் பாம்பு பற்றி நம்ம பார்க்குறோம், அது ரொம்ப விஷப்பூச்சி. அதனால அது கடிச்சா சில மணி நேரங்கள்லேயே செத்து போவாங்க. ஆனால் பவுலுக்கு எதுவுமே நடக்காதது அவங்க பார்த்து பிரியமானவர்களே அவரை வேறு விதமாக நினைச்சாங்க, தேவன் என்று நினைத்து கொண்டார். 6ஆம் வசனத்தை வாசி, 6th verse. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஏன்னா நிச்சயமா இது ஒரு பெரிய அதிசயம்தான். என்ன இப்பேற்பட்ட விஷப்பூச்சி கடிச்சு கூட என்னாகல, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, நம்ம நிச்சயமா தேவன் வந்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல. நம்ம அனனியா மீசாபேல் அசேரியாவை அவங்க வந்து அக்னியில் போட்ட போது கூட அந்த அக்னி அவங்களை என்ன செய்யலை, சேதப்படுத்தலை இல்லைங்களா. அதே போல் தானியலை சிங்க கபியில் போட்ட போது கூட சிங்கம் அவங்கள என்ன பண்ணல, அவங்கள சேதப்படுத்தலை. ஏன்னா இது பாருங்க, இந்த பாம்பு அவங்கள கடிச்சா கூட அது நாங்கள சேதப்படுது. எதில் நம்ம வாசிக்கிறோம், அதாவது நம்ம இதை எல்லாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்மள கூட பாம்பு கடிச்சு நம்மளும் சாகாமல் இருப்போம்னு நினச்சிக்க கூடாது. ஆனால் தேவன் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு தேவன் இதை செய்கிறார், காரணத்தோடு செய்வார். அதனால் இதை நம்ம பார்த்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அன்புக்குரிய சகோதர செல்ல, நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் வந்து இது மேலெல்லாம் நமக்கு அது அவைகள் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுற, நம்மளை சில நேரங்களில் நம்மை காப்பாற்றுகிறோம். சங்கீதம் 91 கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. 91:13 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதாவது இவைகளுடைய பலங்கள் நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்த நம்மளை தேவன் எப்படி காப்பாற்றுகிறார்னு சொல்றார். 91:11, 12:13 வாசிங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கண்ணில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சகோதரர்களே, இது வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்றதுன்னா, இவைகள் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது இல்லைங்களா. யாருக்குன்னா 91 சங்கீதம் 1 வசனத்துல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்கள், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவர்களுக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு சேதமும் அவங்களை என்ன பண்ண சேதப்படுத்தாது. ஏனென்று பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அதனால தான் இங்கே சொல்லும் போது தேவதூதர்கள் நம்மளை என்ன செய்றாங்களாம், பாதம் கல்லிடாதபடிக்கு நம்மை தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து
பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவார். அதாவது சாத்தான் மேல் நம்ம கொடுக்குற ஒரு அதிகாரம். அவன் கொண்டு வருகிற சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். இப்பேற்பட்டதான அசம்பாவிதங்களில் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, காக்கிறோம். இப்போ இந்த விரியன் பாம்பு அவரை அவரை கடிச்சு கூட அவருக்கு எந்த ஒரு சேதமும் ஆகலை. என்ன காரணம்னாக்கா தேவன் அவரை காப்பாற்றி இருக்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்லணும்னாக்கா அந்த விஷம் அவர் என்ன பண்ணல, சேதப்படுத்தல. சரிங்களா? சரி, இப்படி தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றி வழிநடத்துகிறார். சரி, இதை கண்டவங்க அவர் என்ன நினைச்சாங்கன்னா தேவன் என்று நினைத்தார். நிறைய இடங்களில் போல் அப்படி தான் நினச்சிக்கினாங்க இல்லைங்களா? போன சம்பவத்தில் நாம் பார்க்குறோம், கடந்த பாடங்களை கூட நாம் படிச்சிருக்கிறோம். பிரியமானவர்கள், அந்தெண்ணை பட்டணத்தில் போல் ஒரு சப்பானி என்ன பண்ணுறாரு, குணமாக்கும் போது அந்த பட்டணத்தை என்ன நினச்சிட்டாங்க, அவரை தேவர்கள் பூமியில் வந்திருக்கிறாங்க நினச்சி அவங்களுக்கு பலி விடவும் அவங்களுக்கு பூஜை செய்யவும் என்ன பண்ணாங்க, அவங்க முற்பட்டார்கள். எபேசு பட்டணத்தில் நாம் பார்க்குறோம் இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா? அது கூட வாசத்தில் வாங்க இந்த நேரத்தில். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 8லேருந்து சில வசனங்களை வாசிங்க சிஸ்டர், ஃபாஸ்டாக படிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பவுல் செய்ததை கண்டு நாங்களா தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையில சத்தமிட்டு சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதுலயும் நமக்கு ஒரு பாடம் இருக்கு. மனுஷங்க நம்மளுடைய செயல்களை பார்த்து நம்மள அவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னாக்கா, நம்மை தேவர்கள் என்று நினைக்கும் அளவுக்கு நம்முடைய செயல்கள் காணப்படணும். நம்ம மனுஷர்கள் அல்ல, பிரியமானவர்களே, மனுஷர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்றாரு, நம்ம எல்லாருமே தேவர்கள். தேவர்கள்னா தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, பிதா உங்கள் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். நம்மள தேவர்கள், அன்புக்குரியவர்கள், மனுஷர்கள் கிடையாது. மனுஷர் குணமுடையவர்கள் அல்ல, நாம் தெய்வீக குணமுடையவர்களாக இருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்மை ஆண்டவர் தான் சொல்றாரு. 34-35 வசனத்தை வாசிங்க. 34 and 35th verse. 10th chapter 34 and 35 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. பிரியமானவர்களே, பைபிளை நம்மள காட்ஸ் என்று சொல்றோம், தேவர்கள். ஆம் பிரியமானவர்களே, என்ன தேவர்கள் அப்படின்னாக்கா, அதாவது மனுஷ குணம் படைத்தவர்கள் அல்ல. மனுஷ குணம்னாக்கா என்னங்க? மனுஷ குணம் சுயநலம் இல்லைங்களா, கசப்பு, வெறுப்பு, பொறாமை, பெருமை, இப்பேற்பட்ட மாம்சீக குணங்களை உடையவர்கள் யாருங்க? மனுஷர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் யாரு? தேவர்கள், தெய்வீக குணம் படைத்தவர்கள். அதாவது அன்பு உள்ளவர்கள், பொறுமை, சாந்தம் போன்ற குணமுடையவர்களாக இருக்கிறோம். அதை ரோமர்ல சொல்றாரு போல 1 கொரிந்தியர்ல சொல்லும் போது, அதாவது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னாக்கா, நீங்க மனுஷர்களாக இருக்கிறீர்கள். ரோமர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல போல் அங்க நம்மளை பத்தி அங்க சொல்றாரு. யாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குணமுடையவர்கள் எல்லாருமே மனுஷர்கள். மனுஷர்கள் அப்படின்னா எந்த குணங்களுடையவங்களா இருப்பாங்க? நம்ம தேவர்கள். 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடப்பீர்கள் அல்லவா? பாருங்க பிரியமானவர்களே, என்னன்னா பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் என்ன பண்றீங்க, நடக்கிறீர்கள். மனுஷர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க, ஆனா நம்மளை குறித்து சொல்லும் போது ஆண்டவன் நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். சரி பாருங்க பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் 2 இடங்களிலே அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு சாட்சி கொடுக்கப்படுது. மனுஷர்கள் நாங்களா தேவரூபம் எடுத்து என்ன இருக்கிறாங்க, வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க நாங்களாம் இக்கோனியா பாஷையில அங்கே பேசினார். அதே போல் அங்கே கூட நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம கூட பார்த்த அந்த மெலித்தா தீவில் அந்த விரியன் பாம்பு கடிச்சு கூட அவருக்கு ஒன்றுமே ஆகாத போது அங்கே இருந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கினாங்க. முதலாவது அவர் என்ன நினைச்சாங்க, அவரை கொலைக்காரன்னு நினைச்சாங்க. பெரியமானால நம்மளை விட சில பேர் தவறானவங்களும் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய நடைகள் நம்முடைய செயல்களை பார்த்து அவங்க எண்ணங்களை என்ன பண்ணாங்க, மாற்றிக்கணும். நான் நினைச்ச மாதிரி இவர் இல்லை, நான் இவரை குறித்து தப்பாக நினச்சிக்கினேன், இவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் காணப்படணும். அதான் பாருங்க, இவங்க அங்கே வசனம் வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிக்கலாம். 28:6 வாசிங்க. 28:6 verse படிங்க. 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியை விழுந்து சாவான் என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, வேறு சிந்தையாகி அப்படின்னா அவங்க எண்ணங்களை மாத்திக்கினாங்க. இது வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்க ஒரு தப்பானவரை நினைச்சாங்க. ஆனா அப்புறம் அவருடைய செயலை கண்டு அவங்க மாத்திக்கணும். பெரியமான அப்படிதான் நம்மளை கூட ஒரு வேலை அநேகமானவங்க நம்மளை தப்பானவங்க நினைச்சுக்கினாலும் அவனுடைய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும், நம்முடைய செயல்கள் மூலமா இவரை நான் தப்பா புரிஞ்சுக்கினேன்னு சொல்லி அவங்க மனஸ்தாபப்படும் அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் காணப்படும் என்பதாக இங்கே ஒரு பாடம் நமக்கு இருக்கு. சரி பெரியம்மா, இன்னொரு அற்புதத்தை செய்கிறார் போல அதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இன்னொரு மிராக்கல் போல் அங்கே செய்கிறார் அந்த தீவில். அது என்ன செய்கிறாருன்னா, அந்த தீவுடைய முதலாளி பார்த்தீங்கன்னா பூபிலிவ் என்ற ஒரு பேர். அந்த தீவுடைய முதலாளி, மெலித்தா தீவுடைய முதலாளி அவருடைய பேர் பூபிலிவ். அவருடைய அப்பாவுக்கு அங்கே ஜுரமும் அவருக்கு இரத்த பேதியும் வருத்தத்தில் படுத்துக்கும் போது பவுல் அவருக்காக ஜெபம் பண்ணி சுகப்படுத்துகிறார். படிங்க சிஸ்டர், 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். தீவுக்கு முதலாளியாகிய பூபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பச்சமாய் விசாரித்தான். பூபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினால் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ அந்த பூபிலின்றவருடைய அந்த தீவுக்கு முதலாளியா இருந்தவர், அவங்க அப்பா அவர் ஜுரத்திலும் ரத்த பேதியில் இருக்கும் போது அவருக்காக ஜெபம் பண்ணி என்ன செய்றாரு, கைகளை வைத்து அவரை குணமாக்கினார். அன்பானவர்களே, பவுலுக்கு குணமாக்கும் வரம், குணமாக்கும் வல்லமை அதிகமாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது பவுலுடைய கச்சை, அவருடைய அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை கூட யார் மேலேயாவது போட்ட உடனே சுகமாவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியில் அவர் நிறைந்திருந்ததுனால அங்கே அநேக வியாதியஸ்தர்கள் அவர்கிட்ட குணமாக்கப்பட்டார்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க, 9th verse. இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அநேக வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். பிரியமானவர்களே, நாம கூட அநேகரை குணமாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எதுல இருந்துனாக்கா, ஆவிக்குரிய நோய்களிலிருந்து, சோர்வு இல்லைங்களா, சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இருக்கும், சோர்வடைந்து இல்லைங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும்போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவங்க என்ன செய்யணும், குணமாக்க வேண்டும். சில பேர் சில நேரங்களில்
அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு நேரத்தில் நாம் அவங்கள மறுபடியும் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், அவங்கள உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கும் இல்லைங்களா. பைபிள் அதான் யாக்கோபு சொல்கிறாரு, 5:20 படிக்க வேண்டாம். தப்பி போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்கிறான் என்று சொல்லி போல் யாக்கோபு எழுதுகிறாரு. அதில் அன்புக்குரியவர்களே, நாம் கூட தேவனுடைய வசனங்கள் மூலமாக இல்லைங்களா இப்பேற்பட்டவங்களை குணமாக்கக்கூடியவங்களாக காணப்படணும். பவுல் அப்படி நிறைஞ்சிருக்கணும், ஆவியில் நிறைஞ்சவர்களாக தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிறைஞ்சு காணப்படணும். பிரியமானவர்களே, அநேகரை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, அநேகரை என்கரேஜ் பண்ணணும். டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள மறுபடியும் இன்னும் சோர்வுக்குள்ளாக்காம அவங்க விழுந்து போயிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்கள நம்மள திடப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள தேற்றக்கூடியவர்களாக காணப்படணும். சரி, அங்கே நாம் பவுல் பார்க்கும்போது அங்கே அநேகரை சுகப்படுத்தினாரு. ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும் இந்த கப்பல் யாத்திரையில், அதாவது ரோமுக்கு போகிற இந்த கப்பல் யாத்திரையில் பவுல் யாருக்குமே சுவிசேஷத்தை என்ன சில அறிவிக்கலை என்பதை நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பாடத்துடைய கன்க்ளூஷனு வசனம் வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே 3 நாட்கள் 3 மாதங்கள் அவங்க தங்கியிருந்து அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து ஒரு அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலில் ஏறி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலியாவுக்கு அவங்க போகிறாரு. வாசிங்க 28 சாப்டர் verse 11 படிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 11ஆம் வசனத்தை வாசி. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்துக்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர். சீராக்கூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். நெக்ஸ்ட் அவங்களுடைய பயணம் மெலித்தா வீட்டுக்கு கடந்து போயிட்டாங்க. மெலித்தாவில் எத்தனை நாட்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months 3 மாதங்கள் அங்கே மழை காலத்துக்கு தங்கியிருந்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இங்கே நிறைய விஷயங்களை பார்த்தோம். மெலித்தா தீவார் எப்படி என்ன செஞ்சாங்களாம், அவங்க அந்நியர்களாக இருந்தும் அவங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, உபசரிப்பு இல்லையா. இந்த ஸ்பாட்டில் இந்த ஒரு தீவில் கடைசியாக போல் அங்கே போனதாக நாம் பார்க்கணும். அடுத்து அந்த பட்டணத்தில் போல அந்த தீவில் இருந்த இந்த பூபிலி எனக்கூடிய அந்த தீவு முதலாளியுடைய எஜமான அந்த அவங்களுடைய அப்பாவை என்ன செய்கிறாரு, சுகமாக்குனது. இந்த இடத்துல போல வந்து இந்த பாம்பு என்ன பண்ணுது, அங்கே கடிச்சிருது இல்லைங்களா. பாம்பு கடிச்சு கூட அவர் என்ன ஆகலை, சாகலை. அவரை குறித்து அது வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க, இவர் ஒரு கொலைக்காரனை நினச்சிருந்தாங்க போல. அதுக்கப்புறமா அவரை என்ன நினைச்சாங்க, தேவன் என்று நினைத்தார். அன்புக்குரியவர்களே, அதாவது அவருடைய குணத்தை பார்த்து அவனுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டார். நாம் கூட இங்கே நமக்கு ஒரு பாடத்தை நாம் பார்க்குறோம். நம்முடைய குணங்களை பார்த்து மனுஷங்க நம்ம மேலே இருக்கிற தப்பான எண்ணங்களை அவங்க என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு நம்முடைய குணங்கள் காணப்படணும். அநேகரை சுகமாக்குனார்கள் அங்கே நாம் பார்க்கும்போது போல. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது இந்த பயணத்தில் நாம் பார்த்த 27, 28 அதிகாரத்தில் போல் யாருக்குமே இயேசு குறித்து ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ணல, அறிவிக்கலை. அதாவது தான் இயேசு அவர் எங்குமே போன இடத்துலலாம் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவரை சந்தித்த விதத்தை பற்றி சொல்லுவார். நான் வழியில் தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசு என்ன பண்ணாருன்னு சந்திச்சாரு. அந்த சாட்சியை போல் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. சில ஜெப ஆலயங்களை போகும்போது போல் என்ன பண்ணுவார்னாக்கா, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலை பற்றி அங்கே பேசியிருப்பார். ஆனால் இந்த பயணத்தில் எங்கேயுமே சுவிசேஷத்தை என்ன பண்ணல, அவர் அறிவிக்கலை என்பதை நாம் பார்க்குறோம். சில அற்புதங்களை செய்தார், ஆனால் எந்த இடத்திலும் இயேசுவை குறித்து அவர் சொன்னதாக பதிவுகள் நமக்கு இங்கே இல்லை இல்லைங்களா. இயேசுதான் ரட்சகர். இங்கே கூட இந்த தீவில் இருக்கிறவங்களுக்கு, மெலித்தா தீவில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல, இயேசுதான் ரட்சகர் என்று பவுல் அங்கே அறிவிக்கலை. ஆனால் அற்புதங்கள்லாம் செஞ்சார். சரி அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல அவருடைய அந்த கோதுமைகள் அங்கே இல்லை, அறுவடைக்கான எந்த ஒரு கோதுமைகள் அங்கே காணப்படலை, கேட்கக்கூடிய காதுகளும் அங்கே இல்லை.
ஆண்டு சொல்லும் போது சொல்வார் இல்லைங்க, ஒவ்வொரு முறை என்ன சொல்வார்? காதுள்ளவன் கேட்க கடன். அகல இங்கே சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய மனதுள்ளவர்கள் யாருமே அங்கே இல்லாததுனாலையும், கேட்கக்கூடிய காதுகள் இல்லாததுனாலையும், அதே நேரத்தில் எந்த ஒரு சபைக்கான கோதுமைகளை போல் என்ன பண்ணுகிறாரு? சேகரிச்சுட்டுக்கிறார் இல்லைங்க. அந்த சுவிசேஷ ஊழியத்துடைய ஒரு முக்கியமான வேலை. அந்த சபை இந்த லேக் அண்ட் 44க்கான அந்த உண்மை கோதுமைகளை என்ன பண்ணுறது? சேகரிக்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த சுவிசேஷத்தின் வேலையாக இருக்கும். அதான் இந்த பிளான், தேவனுடைய திட்டம். இப்போ தேவனுடைய திட்டம் முழு உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லி உலகத்தையே மாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல. மெலித்தா தீவில் இருக்கிற எல்லாரையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பவுலுங்க எல்லாருக்கும் பிரசங்கிக்கல. பவுலுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் பவுலுக்கு? பவுலுக்கு தேவனுடைய ராஜ்யம் தெரியும். அவருடைய 1000 வருட அரசாட்சியில் உலக மக்களுக்கெல்லாம் ரட்சிப்புக்கான ஒரு வாய்ப்பு, மனம் திரும்புவதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இப்போ ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்குதுனாங்க, அவருடைய மனவாட்டியை தேர்வு செய்கிறார். கோதுமைகளை சேகரிச்சுக்கின்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த தீவில் அவர் 3 மாதம் இருந்து கூட, இங்கே பைபிளை நம்ம எங்கேயுமே இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த வசனங்களில் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்ததற்கான எந்த ஒரு வசனமும் இங்கே காணப்படலை. சரிங்களா? ஆகல தேவனுடைய திட்டம் ஏற்ற நேரத்தில் எல்லாருக்கும் சுவிசேஷனாகும் போய் சேரும் இல்லைங்களா? நிச்சயமாக இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுவான்? கேட்பதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்தில் காதுள்ளவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படும். வெறும் குறிப்பிட்ட ஒரு சிறிய வகுப்பார் மாத்திரம்தான் இந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பார். ஆண்டவர் தான் சொல்றார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க பிரியமா, அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். பாருங்க, இந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஒரு காது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? விசுவாச கண்களால தேவனுடைய திட்டங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையில பிரியமானவர்களே, ஆனால் பவுல் எப்படி தன்னுடைய ஊழியத்தை அவர் முழுவதுமாக என்ன பண்ணார்? நிறைவேற்றி முடித்தாரோ இல்லைங்க? தொடர்ந்து அவருடைய ஊழியம் தொடர்ந்து நாம் பார்க்குறோம். அங்கே தமஸ்குல ஆரம்பித்த அவருடைய பிரயாணம், இந்த சுவிசேஷத்தின் பிரயாணம் தொடர்ந்து எங்கே வரைக்கும் போயிட்டு இருக்கு? ஐரோப்பா முழுவதும் அவர் சுற்றி திரிஞ்சிருக்கிறார். பார்த்து இல்லைங்களா? ஏசியா, அப்புறம் ஐரோப்பா இல்லைங்களா? இப்போ இத்தாலியை நோக்கிய அவருடைய பயணத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய ஊழியம் அப்புறம் அவருடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு? வெற்றிகரமாக இருந்திருக்கு. அதான் அவர் சொல்லும்போது அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். என்னன்னாக்கா, நான் கர்த்தராகி இயேசுகிட்ட பெற்றுக்கொண்ட இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் என்ன செய்கிறேன்? நான் ஆசைப்படுகிறேன். கடைசி அந்த வருஷத்தை வாசித்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். வாசிங்க. அது 14ஆம் அதிகாரத்தில் போல் இதை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறார். வாங்க அதை வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஒரு நிமிஷம் அந்த வாசனம் சொல்கிறேன். சரி, 20ஆம் அதிகாரம் 20th சாப்டர் 20ஆம் அதிகாரத்தில் பவுல் சபைக்கு இந்த விஷயத்தை குறித்து சபையுடைய மூப்பர்களை அழைச்சி அவங்களுக்கு அவருடைய முழு ஊழியத்தை பற்றி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. வாங்க அதை படித்து முடிக்கலாம். 35ஆம் வசனம் 20ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தின் சில வசனங்களை வாசிக்கலாம். இப்படி பிரயாசப்பட்டு தலைவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்.
இப்படி 24 வருஷம் படிச்சுங்க சார். 24th verse 24 படி 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ம். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணினேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, போல் தன்னுடைய பிரயாணத்தை பத்தி, தன்னுடைய ஊழியத்தை பத்தி சொல்லும் போது தான் சொல்றாரு, என்னன்னாக்கா, நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் உயிரை கூட நான் பெருசா நினைக்கிறதில்ல. அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, போல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை என்ன செய்றாரு? நிறைவு செய்து தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். அதில் இந்த பாடத்தை நம்ம இந்த இடத்துல நிறுத்தலாம். இதோடைய தொடர்ச்சியை தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம தொடர்வோம். இன்றைக்கு நம்ம மெலித்தாவில் கப்பல் உடைந்து தரை தட்டியது என்ற தலைப்பில் நம்ம ஒரு பாடத்தை பார்க்க தேவன் கிருபை செய்தார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகவும் அருமையான முறையில் அப்போஸ்தலர் பவுலுடைய